அதாவது என்ன கேட்டிங்கன்னா, 1000 மலர்கள் இருக்கும். 1000 மலர்களில் போய் ஒரு மலராக இருக்கிறது சிறப்பல்ல. ஒரு மலரிலே தனிச்சிருப்பது தான் குறிஞ்சி மலர். என்ன மலர்? அதுதான் 12 வருஷத்துக்கு ஒருக்க பூக்கும். 12 வருஷத்துக்கு ஒருக்க பூக்கிறது தான் குறிஞ்சி மலராக இருக்கும். அதனால் எல்லாரும் நிறைய இருக்கக்கூடத போய் பேச வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். இந்த இருக்கக்கூடிய சபையில் நமக்கு ஒரு வாய்ப்பு இறைவன் நமக்கு கொடுத்துருக்கான். நம்மளால் முடிஞ்ச கருத்துக்கள் தான் சொல்லுமே தவிர, அது சரி தப்புங்கிறது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர நம்ம மனிதர்கள் தெரியாது. அந்த வகையில் மோகனூரிலிருந்து ஐயா பூவிலிங்க அவர்களுக்கு தெரிந்த கருத்துக்களை சொல்ல வருகிறார். வருக வருக என வாருங்கள் வளர்வின் சார்பாக வரவேற்கிறோம். 30 வருடம் அனுபவம் ஜோதிடர். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் பூவலிங்கம், மோகனூர்லேருந்து வர்றேங்க. ஜோசியம் ஒரு 25 வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேங்க. ஜோசியம் பார்க்குறதுக்கு கடவுளுடைய அனுகிரகம் முதல்ல வேணுங்க. யுக்தி, சுருதி, அனுபவம் தான் ஜோதிடங்க. எனக்கு கற்றுக் கொடுத்த குருநாதர் ஜோதிடத்தை கிரகத்தை படிக்காத, கிரகத்தை புடி அப்படிம்பாருங்க. இன்றைக்கி கிரகம் என்ன பண்ணிகிட்ருக்கு, என்ன வேலை செஞ்சிட்ருக்கு, அதை புடி அப்படிம்பாருங்க. அதை வச்சு பலன் சொல்ல சரியாக வரும் அப்படின்னு சொன்னாருங்க. அதுவும் நான் ஜோசி பார்த்துட்ருக்கேங்க. என் பேர் பூவலிங்க. வணக்கம். 8148 647144ங்க. ஒரு ஜாதகத்தில் 1, 5, 9 இந்த 3 இடமும் ஒரு ஜாதகருக்கு நல்லா இருந்தால் வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பாருங்கிறது என்னுடைய கருத்துங்க. 1, 5, 9ங்க. 1, 5, 9ங்க. 1ஆம் இடம் லக்னம், விதி உயிர். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம், நம்ம செஞ்ச புண்ணியமெல்லாம் அந்த 5ஆம் இடத்தை குறிக்குதுங்க. 9ஆம் இடம் பாக்கியமாக இருப்போமா, கஷ்டப்படுவோமா, நல்லா இருப்போமான்னு சொல்கிறது 9ஆம் இடங்க. இந்த 3 இடமும் ஒருத்தருக்கு சரியாக இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. நன்றிங்க. இப்போ நான் ஒரு யதார்த்தமாக பூவை பற்றி பேசினேன். கடைசியில் பார்த்தா ஐயாவுடைய பேரே பூவலிங்கம். எப்படி யதார்த்தமாக ஒரு அமைது பாருங்கள். கோ இன்சிடென்ட். இதுதான் ஜோதிடம். ஜோதிடங்கிறது எனக்கு எவ்வளோ பேர்த்துக்கு நம்ம சொல்கிறோம். அப்போ பூவலிங்கம் அப்படிங்கிறது அவருடைய இறைவனுக்கு நான் ஏதோ ஒரு பேச வந்தேன். இதுதான் ஜோதிடம். என்னென்னா நம்மளுடைய ஜோசியமும் அவங்க வர நேரமும் சரியாக உட்காந்தா தான் பலன் சரியாக வரும். இதுக்கு உதாரணம் தான் ஐயா சூப்பர் பாயிண்ட் சொன்னார். பாரம்பரியத்தில் இது சாதாரண கருத்து இல்லை. I will prove that immediately that action. என்ன சொல்கிறேன்? இப்போவே ப்ரூவ் பண்ண போகிறாத. அவர் சொன்ன கான்செப்டை இப்போ நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். என்ன சொல்ல போகிறேன்? இப்போ நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். உங்கள் முன்னாடியே ப்ரூவ் பண்ண போகிறேன். ஏன்னா நமக்கு எப்போயுமே ஒரு ஆராய்ச்சி தான் தேவை. இப்போ கவனிங்க, இந்த ஜாதகம் இருக்குது. அவர் என்ன சொன்னார்? என்ன இருக்குது? கோழி முட்டை ஜாதகம் ப்ரூஃபா? இதை எப்படியாவது நான் சொல்லணும் ஒரு முயற்சி பண்ணிவிட்டு பிரபஞ்சத்தை பேசிகிட்டு இருக்கேன். தன்னை மீறின ஒரு ஜாதகம். அதனால தான் இந்த ஜாதகத்தை எடுத்து நான் ஃபெயில்னு அடிச்சிட்டேன். ரைட்டா இல்லையா? இது முக்கியமான ஒரு பாயிண்ட், சூப்பர் பாயிண்ட். அது ஆர் யூ ட்ரூ? உண்மையா? இப்போ சொல்கிறது உண்மையா இல்லைங்களா? இங்கே பாருங்கள், நான் சொல்லலை, இவர் யாராவது சொல்லி போட்ட ஜாதகம் அவர் சொன்னார், அதை நான் கேட்ச் பண்ணிட்டேன். இதுதான் ஆய்வு. ஆய்வுனா என்ன? பிரபஞ்சம் நமக்கு ஒன்று கொடுக்குது, அதை நம்ம சரியாக பயன்படுத்தணும். ரைட்டா இல்லைங்களா? இப்போ ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்குவோம். அவர் சொன்னார் லக்னம் விதி, 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம், 9ஆம் இடம் பாக்கியம். பாக்கியம்னா என்ன? பூர்வ புண்ணியம்னா என்ன? நம்ம முன்னோர்கள் செய்த இடம் தான் இங்கே. இதுக்கு என்ன பேர் வச்சுருக்கோம்? அப்புறம் அப்புறம் வாங்க வாங்க அப்புறம் அப்புறம் பாட்டன் 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 என்னடா? அப்போ பாட்டை ஒரு புண்ணியம் பண்ணி இருந்தாதான் அப்பாவோட இது. ரைட்டா இல்லையா? 9ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் அப்படி வரணும். அப்படி போகக்கூடாது. 9க்கு 9. ரைட்டா இல்லையா? 9ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம். ரைட்டா இல்லையா? 9ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் 5ஆம் இடம், 5ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் தகப்பன். இப்போ டக்கு 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 டக்குன்னு கட்டணத்தில் உள்ள போய் சுற்றிட்டே வந்துட்டு இருந்தால் ஜோசியம் வரும். நன்றியா? நன்றி ஐயா, வணக்கம்.